Hi guys, hope you are great. இன்னி நம்ம கியர்ஸோட டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு பேசிக்காக கியர்னா என்ன, ஒரு கியர் பாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியலனா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கியர்ஸோட டைப்ஸ் பார்க்கலாம். ஓகே, இது பேர் தான் வந்து ஸ்பர் கியர். இதை வந்து சின்னதாக இருக்கிறதால பினியன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் தான் வந்து ஷாஃப்ட் போகும். இதுக்கு பேரலாக பார்த்தீங்கன்னா இந்த டீத்தை வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இந்த டீத்து. இதுக்கு பேர் தான் ஹெலிக்கல் கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து ஷாஃப்ட் போகும். அவுட்டரில் இருக்கக்கூடிய டீத் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, கிராஸாக கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா ஃப்ரிக்ஷன் அதிகமாக ஆக்ட் ஆகக்கூடாது, இது லோடு ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கிராஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஹெலிக்கல் கியர். இது வந்து லெஃப்ட் ஹெலிக்கல், ரைட் ஹெலிக்கல்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் இருக்குது. இது வந்து ஸ்பர் கியர். இதை பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவே 2 பார்ட்டை வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ இதை காம்பவுண்ட் கியர்னோடு சொல்லுவாங்க. அவுட்டர்லேயும் வந்து ஸ்பர் இருக்குது, இன்னர்லேயும் வந்து ஸ்பர் இருக்குது. ஓகே, ஏன்னா இது வந்து ஒரு பக்கம் ட்ரைவ் பண்ணி இன்னொரு பக்கம் ட்ரைவ் த்ரூ கொடுக்குறதுக்காக எடுத்திருப்பாங்க. இதே மாதிரி ஹெலிக்கல்லையும் நம்ம காம்பவுண்ட் கியர்ஸ் வந்து செய்ய முடியும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஹெலிக்கல் டீத் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பர் டீத் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வந்து காம்போசைட் பண்ணியிருப்பாங்க. இதுவும் ஒரு காம்பவுண்ட் கியர் தான். இதுக்கு பேர் புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். சென்டர் வந்து ஷாஃப்ட் போகும். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த கட்டில் தான் நம்ம பெல்ட்டு போட்டு வந்து ரொட்டேட் பண்ணுவோம். இந்த புள்ளியில் கூட காம்பவுண்ட் டைப் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா புள்ளி டைப் வந்துட்டுருக்கு. இங்கே வந்து ஸ்பர் டீத் இருக்குது. இதையும் நம்ம ட்ரைவ் த்ரூ கொடுக்குறதுக்காக யூஸ் பண்ணிப்போம். இங்கே ஒரு பெல்ட் ட்ரைவ் கொடுத்து இங்கேருந்து ஒரு கியர் ட்ரைவ் வந்து எடுத்துக்கிறது யூஸ் ஆகும். இதை வந்து பிவல் கியர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து சென்டரில் இதை வந்து இப்படி சென்டரில் வச்சு ரொட்டேட் பண்ணோன்னு சொன்னால் இதுக்கு எக்ஸாக்டாக ரைட் ஆங்கிள் இருக்கக்கூடிய ஷாஃப்ட் ரன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்பர் கியரை வந்து நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நான் இந்த சைடில் ரன் பண்ணாலே எனக்கு வந்து இந்த அதோட வெர்டிக்கல், அதாவது ரைட் ஆங்கிள் இருக்கக்கூடிய இன்னொரு கியர் வந்து என்னால் ரன் பண்ண முடியும். இதுவும் வந்து ஒரு பெவல் கியர் தான். அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து பெவல் வச்சுட்டு ஒரு ஸ்பர் கியரை வந்து ரன் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெவலால் தான் ரன் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து 45 டிகிரி ஆங்கிளில் இன்னொரு பெவல் கியரை தான் ரன் பண்ணும். இதுவும் வந்து இதோட ரைட் ஆங்கிள் இருக்கக்கூடிய ஷாஃப்ட்டை தான் வந்து ரொட்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து ரேக் கியர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பினியனை வச்சு ரன் பண்ணும்போது இது வந்து லீனியராக போயிட்டு வரும். இப்போ இது வந்து மோட்டார் ரொட்டேட் ஆச்சுன்னா இது வந்து ஒரு லீனியர் மோஷனில் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கும். இதை வந்து வார்ம் கியர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஆங்கிளில் வந்து அப்படியே ஸ்லைஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இதை வந்து ஒரு ஸ்பர் கியர் வச்சு ரன் பண்ண முடியும். இந்த ஸ்பர் கியர் வந்து எதுக்கு இந்த மாதிரி செட்டப் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா ஸ்லிப்பே ஆகாது. இது ஹரிசாண்டலாக சுற்றும் போது இது வெர்டிகலாக வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். நாம் பார்த்த காம்பவுண்ட் கியர்ஸ் மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் காம்பவுண்ட் கியர்ஸ் வந்து நம்மளால் மேக் பண்ண முடியும். அதை டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்.